पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ब्रह्म विद्यो उपनिषत् நாம் இது தொடர்ச்சியாக இருக்குது. மந்திர எண்ணிக்கையெல்லாம் இல்லை. விட்ட இடத்துல நம்ம துவங்கும். उल्का हस्तो यथा लोके द्रव्यम आलोक्यतां त्यजेत त्यजेत ज्ञानेन ज्ञेयम् आलोक्य पश्चात् ज्ञानं परित्यजेत। यथा लोके எவ்விதம் இந்த உலகத்தில் வழக்கத்தில் மக்களிடம் திரவியம் ஆலோக்கிய அவங்க தேடுற பொருளை பார்த்துட்டாங்கன்னா தாம் உல்கா ஹஸ்தே தஜேத் கையில் இருக்கிற தீப்பந்தத்தை தூக்கி போட்டுருவான். காட்டுக்குள்ளே போகிறாங்க அல்லது வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இந்த தீப்பந்தத்தை வச்சு அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டாங்க. லோகே திரவியம் ஆலோக்கிய, திரவியம்னா தேடுற பொருள், ஆலோக்கியம்னா பார்த்துட்டான். அதை பார்த்த பிறகு அவங்க தீப்பந்தத்தை என்ன பண்ண இந்த பிடிச்சிக்க அப்படின்னு இதுதான் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த தீப்பந்தத்துக்கு வேலை கிடையாது. அதுபோல் ஞானேன இந்த சிரவண மனன நிதித்தியாசனங்கிற ஞானத்தினால் ஞேயம் ஆலோக்கிய அறியப்பட வேண்டியது ஞேயம், அதை அறிந்து கொண்டால். இங்கே ஞேயம் என்ன? ஆத்மா. ஆத்மாவை என்னென்னு அறிஞ்சிக்கிட்டீங்க? பிரம்மம்னு அறிஞ்சிக்கிட்டோம். அது ஞேயம் ஆலோக்கியம். பశ్చాத் பிறகு ஞானம் பரித்யஜேத் இந்த ஞானத்தையும் தூக்கி போட்டுவிடுங்கிறார். உபனிஷத்தை கட்டி எழுதிட்டு இருக்காத, மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காத, நமக்கு அதில் உச்சரிக்கை தெரியலேன்னு அழாத, மற்றவங்களுக்கு உபதேசிக்க முடியலேன்னு கஷ்டப்படாத, உன்னை விட அதிகமான மந்திரங்களை ஒருத்தன் சொல்கிறானேன்னு வந்து பொறாமப்படாத. அது ஒரு தீப்பந்தம் வழிகாட்டியாச்சு இல்லை. அப்புறம் உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதான். நீ வந்து பிரம்மம் தெரிஞ்சாச்சு, மறுபடியும் தீப்பந்தம் பிடிச்சி நான் பிரம்மந்தான்னு முகத்துக்கு வெளிச்சம் போட்டு பார்க்கணுமா என்ன? 10ஆம் அவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் 10ஆவன் தானே, 10ஆவது தானே கேட்கணுமா என்ன? யாரையும் நம்ம கேட்பதில்லை. நாம் 10ஆம் தொலைத்தது நாம், பெற்றது நாம். அது தொலைத்த பொருளோ பெற்ற பொருளோ தனக்கு வேறானதில்லை, தன்னையே அங்கே அடைந்த பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். புதுசாக எதுவும் நம்ம உற்பத்தி பண்ணலை. 10ஆம் அவனை உறுதிப்படுத்தினா இவன் 10ஆவது தானா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அவன் ஆதார் கார்டை பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட்டை பாருங்கள், கண்ணை பாருங்கள் இப்படின்னு செய்கிறான். நீ உன்னை தான் அடைஞ்சிருக்கிற, நீ மறைப்பை நீக்கியிருக்கிற. உன்னையும் மறந்துட்ட, மறைப்பு இருக்குது. இந்த மறைப்பை நீக்கின பிறகு அந்த வஸ்து தெரிகிறது. அதுக்கு பிறகு அந்த ஞானம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுது. ஆனால் உங்களுக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? வாழ்நாள் முழுக்கன்னா படித்து தொலைங்க, படிங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அதுக்குன்னு உச்சரிப்பு கற்றுங்க. இதுக்காக கிராமர்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் தான் ஞானம் வரணும்னு கேட்க வேண்டாம். தெரிஞ்சிக்க வேண்டியது தன்னை பற்றிய ஞானம். அது ஏதோ ஒரு வகையில் அதிகாரிக்கு ஏற்ற மாதிரி வரலாம். உத்தம அதிகாரிக்கு சில சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க. மத்தியம் அதிகாரிக்கு கொஞ்சம் நிறைய உதாரணங்கள் தர வேண்டியிருக்கும். அதம அதிகாரிகளும் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கலாம். அவங்க சேவையினாலும் அந்த அகங்காரத்தை அழிப்பதினாலும் அவங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ ஒரு மந்த அதிகாரியோ அல்லது அதம அதிகாரியோ நாளாவட்டத்தில் குருவினுடைய கடாட்சத்தினால அவன் விளங்கி கொள்கிறான். அவனுக்கு உபநிஷத்திலேருந்து சாராம்சத்தை பிழிந்தெடுத்து அவனுடைய சொந்த பாஷையில் அவருக்கு சொல்கிறார். ஒரு வெட்டியானுக்கு எப்படி பேசணும் அப்படி பேசுகிறார், ஒரு குயவனுக்கு எப்படி பேசணும் அவருக்கு அப்படி பேசுகிறார். பண்டிதனுக்கு பேசும்போது அவனுக்கு பேசுகிறது வேறு மாதிரி. இப்போ இவனுக்கு அப்படி பேசியிருக்கிறாரு. இவனுக்கு உபநிஷத்தையே சொல்லவே இல்லை.
பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகமும் சொல்லலை, ஆனால் தத்துவமசியை சொல்லிட்டார். உத்தாலகனுக்கு தத்துவமசியை உபனிஷத் சொல்லும்போது உபனிஷத்தை சொல்லுச்சு, அது சொன்னதை நம்ம உபனிஷத்துன்றோம். இப்போ உத்தாலகர் தன் மகனுக்கு என்ன சொன்னார்? அவன் போக்கில் தான் சொல்லி கொடுத்தாரு. அதுதான் லவண உதாரணம் சொல்கிறாரு, நதி உதாரணம் சொல்கிறாரு, தேன் உதாரணமாக சொல்கிறாரு, விருட்சங்களை கட் பண்ணுற உதாரணம் சொல்கிறாரு. இப்படி பல உதாரணங்களை வைத்து அவர் சொல்கிறாரு. அது உபனிஷத்து தானே. என்ன அன்னைக்கு அவர் சொல்லும்போது உபனிஷத்து கிடையாது இல்லை. யாக்ஞவல்கியர் மைத்திரேயக்கு சொல்லும்போது அது உபனிஷத்து இல்லைல்ல. அதுபோல தான் உபனிஷத்து இல்லாமலும் பகவத்கீதை இல்லாமலும் தன்னை அறிந்த பிரம்மவித்து இன்னொன்றுக்கும் பிரம்மவித்து ஆக்க முடியும். அது வந்து டீச்சிங் மெத்தடாலஜி. அப்போ என்ன ஆகுது? அந்த பிரம்மவித்து எதையெல்லாம் உபதேசிக்கிறாரோ அந்த மத்தம் அதிகாரிக்கோ அதம் அதிகாரிக்கோ அதுவே உபனிஷத்தாயிடுது. அதனால தான் ஞானிகளை அவனை பிரம்மைவ பவதி, பிரம்மம் என்றே சொல்கிறார்கள், குரு பிரம்மா என்றே சொல்கிறார்கள், பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவனை வந்து வேத கிருத் வேத பிருத் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுக்கு அது மாதிரி பேர். வேதத்தை செய்தவன், வேதத்தை காப்பாற்றுபவன். வேதத்தை செய்தவன் மட்டும் இல்லை, அதை காப்பாற்றிட்டு இருக்கிறான். ஆளுக்கு ஆளுக்கு வேதத்தை வந்து வேற மாதிரி கொடுக்குறான். அவன் சொல்வதே வேதமாக இருக்குது. அதுதான் வேதவித் அல்லது பிரம்மவித் அப்படின்னு பேர். இந்த உபநிஷத்தின் மூலம் நமக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய இந்த சமஸ்கிருத பாஷை இல்லையே, அந்த மந்திர உச்சரிப்பு எனக்கு இல்லையே, மற்றவங்கள மாதிரி என்னால் வந்து மனனம் செய்வதற்கோ தர்க்கம் செய்வதற்கோ நியாயத்தை சொல்லி விளக்க முடியலையே அப்படின்னு எந்த ஒரு சங்கோஜமும் இருக்கக்கூடாது. பிரம்மத்திடம் சங்கோஜம் இருக்கக்கூடாது. சங்கோஜங்கிறது வஸ்து கால தேச பரிச்சன்னம், அதுதான் சங்கோஜம்னு பேர், லிமிட்டேஷன்ஸ். இதோட ஒரு மந்திரம் நிறைவேறுது. நிஷ்கலஹ சகலோ பாவ சர்வத்ரைவ விவஸ்திதஹ உபாயஹ சகலஸ்தத்வத் சகலஸ்தத்வத் உபேய சைவ நிஷ்கலஹ சகலே சகலோ பாவோ நிஷ்கலே நிஷ்கலஸ்ததா. இங்கே நிஷ்கலம் சகலம் என்று 2 வார்த்தைகள் செய்யப்படுகிறது. கலை என்றால் உறுப்புகள் பகுதிகள்னு அர்த்தம். ஒரு 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 துளசியை ஒரு காம்பை கிள்ளிட்டு வந்தோம்னா அந்த காம்பில் 4-5 இலைகள் இருக்கலாம், இல்லை துளசி பூ இருக்கும், அதெல்லாம் உறுப்புகளாங்கன்னு சொல்கிறோம். அதெல்லாம் சகலம், கலைகளோடு கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு முட்டையை கொண்டு வராங்க, அதில் பார்த்தா ஒரு உறுப்பும் தெரியல, அது நிஷ்கலங்கிறோம். ஆனால் உடைச்சோம்னா ஓடு தோல் உள்ளே இருக்கிற யோக் அப்படின்னு அது இருக்கும், தெரிய மாட்டேங்க. இப்போ சகலம்னா வெளியே தெரிகின்ற உறுப்புகளோடு கூடியது, உள் உறுப்புகளும் இருக்கணும். சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதம், இந்த ஸ்வகத பேதம்ங்கிறது தான் இப்போது கலம்னு சொல்கிறோம். நாம் நிஷ்கலமா சகலமா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சரீரம் எடுத்துட்டோம்னா சகலம், கலைகளோடு கூடியது, உறுப்புகளோடு கூடியது. உள்ளம்னு எடுத்துக்கிட்டு உடலுக்கு உள்ளே இருக்கிற உள்ளம்னு எடுத்துட்டாலும் அது சகலமா நிஷ்கலமான்னு கேட்டால் அதுவும் சகலம், 16 கலைகளோடு கூடியதுனால சோடசகலா அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ நிஷ்கலமே நம்மக்கிட்ட இல்லையான்னா உன்னுடைய அறிவு நிஷ்கலம், உன்னுடைய சைதன்யம் நிஷ்கலம், உன்னுடைய பிரஜானம் நிஷ்கலம். அந்த நீ சகலமும் நிஷ்கலமுமாக இருக்கிறாய், உபயே அப்படின்னு சொல்லு. சைவ கடவுளும் அதே மாதிரி தான் மாத்திரமாக அவர் நிஷ்கலமாகவும் நிரஞ்சனமாகவும், பிரபஞ்ச சிருஷ்டின்னு வந்த பிறகு மாயா உபாதியோடு கூட அவர் சகலமாக இருக்கிறார். மாயாவில் வந்த உடனே எண்ணற்ற நாமரூபங்களுடைய தொகுதி தானே மாயா. நாமரூபங்கள் வெளிப்படாமல் இருக்கிறதுனால அவ்யக்தம் அப்படிங்கிறார். அந்த அவ்யக்தமே உறுப்புகள் கூடியது தான். ஆனால் அவ்யக்தத்துக்கு உறுப்பு பார்த்தா தெரியாது. மாயாவுக்கு என்ன உறுப்பு இருக்குதுன்னு கேட்டால் அதுவும் ஒரு நிஷ்கலம்தான். அது வெளிப்படாமல் இருக்கின்ற ஒரு நிஷ்கலம். எப்பொழுதுமே நிஷ்கலமாக இருக்கிறது பிரம்மம். மாயா அவ்யக்தமாக இருக்கும் பொழுது, மகா பிரளயத்தில் அது ஒடுங்கும் பொழுது அது நிஷ்கலம் போல தெரியும். அந்த நிஷ்கலம் மறைஞ்சிருது. மரம் என்றதில் சகலமும் இருக்குது, ஆனால் அது விதையில் நிஷ்கலமாக இருக்குது.
அப்போ நிஷ்கலத்தில் சகலம் அடங்கும் அப்படின்னு இது சொல்லுது. உபய சகலஸ்தத்வது உபேய சைவ நிஷ்கலம். உபயமாகிய நிஷ்கலத்தில் சகலம் என்பது உபேயமாக இருக்கிறது அப்படின்னு இது சொல்லுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம நிஷ்கலமும் சகலமும் கூடியவளாக இருக்கிறோம். இறைவனும் நிஷ்கலம் சகலமும் கூடியவராக இருக்கிறார். ஆனால் உண்மையில் இந்த நிஷ்கலம் யாது சகலம் யாது என்று கேள்விப்பட்டோம்னா ரெண்டு தனித்தனி பொருள் என்றால் துவைதமாயிடும். நிஷ்கலம் கலமும் ஒரு எப்பொழுதும் பிரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதம்னு சொன்னாலும் அது விசிஷ்டாத்வைதமாயிடும். நிஷ்கலம்தான் உண்மை, சகலம் என்பது இல்லை என்று சொன்னால் அத்வைதம். இப்போ இந்த நிஷ்கலம் சகலம் ஏன் நம்ம சகலத்தை நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம்? அது அத்தியாசமாகவும் விவர்த்தமாகவும் தோற்ற மாத்திரமாகவும் இருப்பது. சத்து இல்லை, அதுக்கு சத்து இல்லை. சத்தாக இருப்பது எது? நிஷ்கலம்தான். இப்போ பானைக்கு சத்தாக இருப்பது மண். பானைக்கு சத்து இருக்குதா கேட்டோம்னா இருக்குது சார், இது மண். மண்ணுக்கு சத்து எதுனா மண்ணு தான். மண்ணுக்கு சத்து மண்ணே தான். பானைக்கு சத்து மண்ணுன்னா சத்துங்கிறது எது? அப்போ மண் தான். பானைக்கு சத்து இருக்குதா? சத்து இல்லாதனால அசத்துன்னு பேர். சத்து இல்லாததுன்னு. ஆனால் இல்லாததுங்கிற முற்றும் இல்லைன்னு அர்த்தமா? சத்து பானையாக தெரிகிறது. அப்போ இந்த கணக்கு எடுத்துக்கும் போது சத்து எத்தனைன்னு கேளுங்க. அங்கே சத்து ஒன்றுப்போம். அசத்து இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அசத்துன்னு ஒன்று இருக்குது சார், தண்ணி புடலாம் புலம்பு. அப்போ இருக்குது இல்லை, அப்போ கூட சத்து தான் சார் அதுங்க. இப்போ நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குது? அத்வைதத்தில் நாம் இந்த சகலத்தை ஏற்றுக்கொள்கிறோம். எப்போ எந்த ஒரு கண்டிஷனோடு ஏற்றுக்கிறோம், அதுக்கு உண்மைத்தன்மை இல்லை, அது சத்தாக இதைத்தான் கொண்டிருக்குதுன்னு அது சொல்லுது. உபாயக சகலத்தின் உபாயமாக உபய வஸ்துவாக நிஷ்கலம் இருக்கிறது அப்படின்னு இது சொல்லுது. இந்த அளவுக்கு புரிஞ்சிடுச்சுங்களாங்க? விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. இந்த உபநிஷத்து நல்ல நிறைய விஷயங்களை ஒரு சுருக்கி அழகாக தருது. ஏகமாத்ரோ த்விமாத்ரஸ்ச த்ரிமாத்ரஸ்சைவ பேததஹ அர்த்தமாத்ரா அர்த்தமாத்ரா பரா ஞேயா தத ஊர்த்வம் பராத்பரம். இது இன்னொரு குட்டி மந்திரம். இந்த ஓங்காரம் ஏக மாத்திரையாகவும் இருக்குது. த்விமாத்திரை ஓ இம்னு சொல்லலாம். த்ரிமாத்திரை ஆ ஊ இம்னு சொல்லலாம். அர்த்த மாத்திரைன்னு சொல்லலாம். இம்முன்னு எடுத்துட்டோம்னா அர்த்த மாத்திரை தான். அர்த்தன பாதி. இப்படி மூன்றாகவும் அது இருக்கிறது. ஏகமாக, இரட்டையாக, ஒன்றானவன் உருவில் ரெண்டானவன், உருவான செந்தமிழ்ங்கிறாங்க, குணங்களினால் மூன்றானவன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க, மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. நன்றான வேதத்தில் நான்கானவன், நமசிவான என ஐந்தானவன். அப்படி இறைவனுக்கு பாடல் எழுதியிருக்காங்க சினிமாவில். இங்கே அதே ஒரு பாடல் இங்கே ஏகஸ்ய விதஸ்ய திரிஷ்சைவ அர்த்தைவ அப்படின்னு பரா அப்படின்னு ஒன்று சொல்லுது. அப்போ 5 சொல்லுது. இந்த 5 எப்படி இருக்குதுன்னா, அந்த சத் என்று சொல்லக்கூடிய பரபிரம்மம் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் மகேஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் இருக்கிறார்கள். இவங்க 5 பேரும் 5 தொழில்கள் செய்கிறார்கள். சிருஷ்டி, ஸ்திதி, லயம், திரோதனம், அனுக்கிரகம் அப்படின்ற 5 தொழில் அவங்க செய்யறதுனால பஞ்சகிருத்தியம்னு பேர். இந்த 5மே கர்மம் செய்வதனால, இயக்கத்தில் இருப்பதனால இவங்களை ஓங்காரம்னு சொல்கிறோம். ஓங்காரம்னு சொல்கிறோம், பிரணவம்னு சொல்கிறோம். இது மௌனமாக இருந்ததுன்னா அதை நம்ம ஓங்காரம் சொல்ல முடியாது. ஓங்காரம் எங்கேருந்து தோன்றும்? மௌனத்துலேருந்து தான் தோன்றும். சப்தம் மௌனத்துலேருந்து தான் தோன்றும், மௌனத்தில் தான் ஒடுங்கும். அதுதான் பராத்பரம். அப்போ ஏகம், த்விதம், த்ரிதம், அர்த்தம், பரா. இந்த பராங்கிறது தான் சதாசிவன், அனுக்கிரக கர்த்தா. இவங்களையும் தாண்டி தான் பராத்பரம் என்று பிரம்மம் இருக்கிறது. இவங்க எல்லாமே ஓங்காரத்தை வேஷ்டி தத்துவங்கள் அப்படின்னு
இங்கே சொல்லப்படுவது ஒரு சிறப்பாக நம்ம பார்க்கலாம். பஞ்சதா பஞ்சதைவதம் சகலம் பரிபட்யதே பிரம்மனோ ஹிருதயஸ்தானம் கண்டே விஷ்ணு சமாஸ்ரிதः தாலு மத்தியே ஸ்திதிதோ ருத்ரோ லலாடஸ்தோ மகேஸ்வரः நாசாக்ரே அச்சுதம் வித்யாத் தஸ்யாந்தே து பரம் பதம் பரத்வாத்து பரம் நாஸ்தி இத்யேவம் சாஸ்திரஸ்ய நிர்ணயः. இது ஒரு மந்திரம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வாறு 5 விதமாக இந்த ஓங்கார தத்துவம், இந்த சிருஷ்டி தத்துவம், சிருஷ்டி முதலான தத்துவங்கள் 5ஆக பார்க்கிறோம். இந்த 5 பஞ்சதானா 5 விதமாக, பஞ்ச தைவதம் 5 தேவதைகள் சகலம் என்று சொல்லப்படுகிறார்கள். முதல்ல நமக்கு சகலம்னு பார்த்தோம். அப்போ நிஷ்கலம் ஒன்று இருக்கணும் இல்லை, அதுதான் பிரம்மனோ பிரம்மம் என்று சொல்கிறாங்க. இப்போ நிஷ்கலம் என்பது பிரம்மம் என்றும் பராத்பரம் என்றும் பரம் முதலான இந்த ஏகம் விதம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாதி பிரம்ம தேவதாதி 5 பேர்களையும் நம்ம சகலம்னு சொல்கிறோம். அவங்களுக்கு குணம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. பிரித்து சொல்கிறோம் இல்லையா, இவர் சிருஷ்டி குணம், இவர் ஸ்திதி குணம், இவர் லய குணம், இவர் அனுக்கிரகம், இவர் திரோதனம் அப்படின்னு குண ரீதியாக அவங்க மாறுபடுகிறார்கள். எப்படி ஒரே ஆள் குண ரீதியாக அவர் சமையல் பண்ணுற வீட்டில் சமையல்காரராகவும், வெளியே பாடகராகவும், பேங்க்கில் மேனேஜராகவும், டென்னிஸ் கோர்ட்டில் டென்னிஸ் ஆடுற விளையாட்டுக்காரராகவும் எப்படி வேணால் நம்ம அவர் பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசமான ட்ரெஸ் வேறு போட்டுக்கிறார், பாஷையும் மாறிடுது. அங்கே போய் இந்த டக் அவுட்டுங்கிறார், கம்ப்யூட்டர்கிட்ட வந்தால் மவுஸுங்கிறார், வீட்டில் சொன்ன போது மவுஸ் பாரு அப்படின்னு வெளியே சொல்கிறார், தண்ணியில் மிதக்கிறது டக்குங்கிறாரு. இதுதான் இவர் பாஷையே மாறுது, ஒரே பாஷையை வெவ்வேறு மாதிரி பேசுகிறார். இதெல்லாமே வித்தியாசங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு பொருள் தான். அந்த பராத்பரம் ஆதாரமாக இருந்து கொண்டு இந்த 5ஐயும் அது வெளிப்படுத்துகிறது இல்லையா, அது சகுனம், அது சகலம். சகுனம் சகலம் ரெண்டும் ஒன்று தான். நிஷ்கலம் அல்லது நிர்குணமும் இருக்கிறது. நிர்குணம் தான் சத்து, சகலம் அல்லது சகுனம் எல்லாம் அசத்து. ரெண்டுமே சத்து என்று வைத்தால் அது துவைதம். அசத்து தான் இருக்கிறது, சத்தே கிடையாது. குணத்தோடு தான் எப்பவுமே இருக்கிறார் பிரம்மம். அவங்க ஆர்கியூம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க சிருஷ்டி லயமெல்லாம் லயமான பிறகு என்ன இருக்குது, பிரம்மம் தானே இருக்குது. அது சகலமா நிஷ்கலமா, நிர்குணமா சகனமா? நிர்குணங்கிறோம். இல்லை, அதுதான் சிருஷ்டியை உள்ளே வச்சிருக்கிறார்ல, எங்கே தனியாக உள்ள போயிடல. அப்போ எப்பவுமே ஒரு சிருஷ்டியோடு தானே இருக்கிறாரு. அந்த சிருஷ்டி வியக்தமாகாமல் அவ்வியக்தமாக இருந்தாலும் சிருஷ்டி தான் இருக்கிறார். சிருஷ்டி தான் இங்கே இப்போ வெளிப்படாமலும் வெளிப்பட்டும் இருக்கிறத தவிர பிரம்மம் என்பதே அங்கே பேச்சில் இல்லை அப்படின்னு சிருஷ்டிக்கு காரணம் உபாதான காரணம்னு சொல்லி, அது பிரகிருதின்னு சொல்லி, ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்கிற மதமும் இருக்குது, சாங்கிய மதமும் யோக மதமும். சரி, போனால் போது ஒரு புருஷன் இருக்கட்டும், இருந்துட்டு போகிறான், பிரகிருதி புருஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அவர் விசிஷ்டாத்வைதியாகி துவைதி ஆகிடுறாங்க. எப்பவுமே இந்த புருஷன் பிரகிருதியோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுனால, அதுவும் ஒரு வஸ்துவாக அவங்க பார்க்கறதுனால இப்படி பல குழப்பங்கள். எல்லாம் ஆதாரமாக பார்த்தோம்னா மித்யா தத்துவத்தை புரிந்து கொள்ளலை. அத்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்தியாச பாஷ்யத்தை மட்டும் இல்லைன்னா அத்வைதமே இல்லை. அத்தியாசங்கிற ஒன்றை வைத்து தான் மித்யாவை விளக்க முடியும். இப்போ மித்யாவை விளக்கிறது அத்தியாசம் தேவை. அத்தியாசத்துக்கு உதாரணம் தான் நம்ம கயிறு பாம்பெல்லாம் சொல்கிறோம். அது உண்மையிலே நான் கயிறு மீது நான் பாம்பை அத்தியாசம் பண்ணிக்கிறேன், தூண் மீது நான் திருடன் அத்தியாசம் பண்ணிக்கிறேன், மேகத்தில் கூட நான் முயல் சிங்கம்னு அத்தியாசம் பண்ணிக்கிறேன்.
அது வேற ஒரு பொருளை வேற பார்க்குறேன். என் மீது நான் எப்படி இன்னொன்று பார்ப்பேன்? நிச்சயம் பார்க்க முடியாதான். ஆனால் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் உனக்கு எப்படி தெரியும்? அப்படியா சொல்கிறீங்க? ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்தது அத்தியாசம் தானா? ஆமாம், அத்தியாச நிவர்த்தியில் தான் பிரபோத சமயே அப்போ ஒன்று படிச்சல, இந்த கனவு தெளியும் பொழுது தான் இது வரைக்கும் கனவு கண்டோன்னு தெரியுது. கனவுல தெரியுதா? முழிச்ச பிறகு தானே இது வரைக்கும் கனவு கண்டோன்னு. அதே மாதிரி இது வரைக்கும் அத்தியாசம் தான் சாமி. நீங்கள் சொன்னது 100% உண்மை. நான் என்னெல்லாம் அத்தியாசம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அத்தியாசத்தினால உண்ட எத்தனை அனர்த்தங்கள், அத்தனை அனர்த்தமும் ஒரு அத்தியாசத்தில், ஒரு அத்தியாசம் நீக்கத்தினால, என் மீது இருக்கின்ற அத்தியாசத்தை நீக்கிறதுனால சகல அத்தியாசமும் போயிடுச்சு. அத்தியாசங்கிறது என்ன? உபாதி தர்மத்தை உபகதத்தில் ஏற்றி பார்ப்பது. அப்போ 2 இருக்குதா அப்படின்னா, உபாதியும் கூட உன்னுடைய கற்பனையாக நீ அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய். ஏன் அப்படி இப்போ கற்பனையாக பார்க்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாம். இப்போ கூட மனநோயாளிகள் கற்பனையாகத்தான் அம்மா வேற மாதிரி பார்க்குறாங்க. நம்மளே ஏற்கனவே ஒரு கற்பனையில் இருக்கிறோம். அந்த கற்பனையில் அவங்க ஒரு இன்னொரு பேரலல் கற்பனையை உண்டாக்கிட்டு அதை நிஜம்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் அதை நல்லா பண்ணுறதுக்கு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் நல்லா தானே இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு அத்தியாசம் எப்படி இருக்குது? சத்தியமாக தானே தெரியுது. அவங்க நல்லா இருக்கிறத அவங்க ஒரு முறையாவது அனுபவித்து பார்த்தா தானே இது என்னுடைய ஸ்வஸ்தம், இதுதான் என்னுடைய நிர்ணயம். அப்போ அது வந்து அழிஞ்சு போகும். ஆனால் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மருந்து மாத்திரை கொடுத்தா கூட நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் நல்லா தான் இருக்கிறேன், மருந்து சாப்பிட்டா தான் நான் நல்லா இல்லை. அப்போ தான் அத்தியாசமாகுது. யாரோ நல்ல குணம் உள்ளே வந்துடுதுன்னா அது சரியாக ஒத்துக்க முடியல. அது சுப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. அந்த அத்தியாசத்தில் இருக்கிறது தான் காரசாரமாக இருக்குது. இது தெரிஞ்ச பிறகு அத்தியாசங்கிறது வாஸ்தவம்னு தெரியுது. அத்தியாசம் வாஸ்தவம். ஆனால் அத்தியாசம் வாஸ்தவமாக இருக்குதான்னு கேட்டால் இல்லை, அது அவஸ்து. அது சொல்கிறாரு, இந்த பஞ்சம், இந்த பந்த தெய்வதம்ங்கிறது அத்தியாசம்தான். இப்போ நமக்கு அது அத்தியாசம், அந்த பிரம்மத்துக்கு அது வந்து தெரிஞ்சே செய்வதனால அது ஆரோபிதம். அவருக்கு அத்தியாசம் ஆகி போச்சா? இந்த 5ஆக தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? பிரம்மம் தன்னையே 5ஆக பிரிச்சுக்கிட்டு ஐயோ இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படியே ஓடிட்டு இருக்கிறாரா? இல்லை, அது அவருக்கு கற்பனா ரூபம். அது கனவு என்று கனவிலேயே அவர் தெளிவாக இருக்கிறார். அவர் என்ஜாய் பண்ணுறார். அது வந்து பஞ்ச தெய்வதம், 5 தெய்வங்களும் சகலம் பரிபட்சியதே. சகலம் என்று தெரிந்து கொள். சகலம் இருந்தால் அங்கே நிஷ்கலம் இருக்கும். ஏனென்றால் முன்னாடியே சகலம் என்பதெல்லாம் நிஷ்கலத்திலேருந்து தான் வரும்னு நம்ம போன மந்திரத்தில் சொல்லிட்டோம். இந்த பிரம்ம தேவன்கிற 5 பேரில் பிரம்மனும் ஹிருதயஸ்தானத்தில் பிரம்மாஜி இருக்கிறார், கமலநாயகன். கண்டே விஷ்ணு சமாசிரித, நல்லா சமமாக உட்கார்ந்துருக்கிறார், அசமமாக இல்லை, ஆசிரித. தாலு மத்தியே, இந்த தாடையின் உள்புறத்திலே சிதோ ருத்ர. இப்போ இங்கே இந்த தாடை அது சொல்லுது தாலுனாக்கா நாக்குன்னு கூட அர்த்தம். இவங்க வந்து தாடைன்னு சொல்கிறாரு, நம்ம தாளுன்னு எடுத்துக்குவோம். இந்த நாக்கை மடித்து உள்நாக்கு தொங்குது இல்லையா, அது தாலு மத்தியே. அந்த உள்நாக்கிலே சிதோ ருத்ரஹ என்று சொல்கிறாங்க. லலாடஸ்தானோ, இந்த நெற்றி பொட்டிலே மகேஸ்வரன் இருக்கிறார். நாசாகிரே அச்சுதம், அந்த சதாசிவனார் அழிவற்றவர், அவர் சதாசிவமாக இருக்கார். அச்சுதம் வித்யா இருக்கிறார் என்று தெரிந்து கொள். இதை எவன் அறிந்து கொண்டானோ அவன் பரமம் பதம், அவன் பரமபதம் என்ற பிரம்மத்தை அறிந்தவனாகிறான். இதெல்லாம் சகலங்கள். ஏன்னா ஸ்தானம் சொல்லிடுது. அத்தனைக்கும் ஸ்தானமாக கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை யாருன்னு கேட்டால் அவன் பரமம் பதம். பரத்வாத்து பரம் நாசித் ஏவம் சாஸ்திரஸ்ய நிர்ணக. இந்த பரமம், இந்த பராபரம் என்று சொல்லக்கூடிய
அதை தாண்டி வேறொரு பரம் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லவில்லை அப்படின்னு அதே சொல்லுது. இப்படி தான் சாஸ்திரஸ்ய நிர்ணயம், இப்படி தான் நிரூபித்து வைத்திருக்கிறது. நாஸ்தி நாஸ்தித்யேவம், இதுக்கு தவிர வேறு ஒன்று இல்லை. இந்த பரத்தை தவிர, இந்த பராத்பரத்தை தவிர இன்னொரு பரம், சதாசிவன்கிறது ஒரு பரம், அதை தாண்டி பிரம்மங்கிற பராத்பரம், அதை தாண்டி ஒரு பரம் இருக்குதா? இப்படியே வரிசையாக சொல்கிறீங்களே, இவனை தாண்டி இவன், இவனை தாண்டி இவனை தாண்டி, அவனுக்கு தாண்டி இருக்குதா? இல்லை. ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் சரீரத்தில் இடம் கொடுத்துட்டீங்க, இந்த பராத்பரம் சரீரத்தில் இடம் கொடுத்தாக்கா அவனும் ஒரு இடமாயிடுவான்ல. அப்போ பராத்பரத்தை சரீரத்தில் காட்ட முடியுமா? அதுக்காக வேண்டி உபாசனா அர்த்தம், இங்கே உபாசனை செய்வது தான் இந்த இடம்லாம் சொல்லப்பட்டது. அதனால் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கூடாது. இப்போ அவனுக்கு பராத்பரத்தை எங்கே காட்டுவீங்க? சரீரம் முழுக்க காட்டினாலும் அவருக்கு உறுப்புடையவர் ஆகிடுவார். அப்புறம் அவங்க விசிஷ்டாத்வைதம் வந்து பார்த்தீங்களா, உறுப்போடு தான் எப்பவும் இருக்கிறார். நீங்கள் தனித்தனி உறுப்பை காட்டுறீங்க, மொத்த உறுப்பும் அவராக தானே இருக்கிறாரு, உறுப்புடையவர் தானே, அப்போ நீ சகுனம் தானே அவர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உடம்புக்கு வெளியே 12 அங்கலம் வெளியே அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்லுவாங்க. துவாசத சாந்த நிலையம், அது துரியாதீதம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது புரிய வைக்கிறதுக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்ச அத்வைதி தான் இதை விளக்க முடியும். சரீரத்தில் இடம் தரக்கூடாது, அவன் சரீரி ஆயிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உறுப்புடையவன் ஆயிடுவான், சகலம் ஆயிடுவான், அவன் நிஷ்கலம். தேகாதீதம் து தம் வித்யாத் நாசக்ரே துவா தசாங்குலம் ததந்தம் தம் விஜானியாத் தத்ரஸ்தோ வியாபயேத் பிரபு. அழகாக சொல்லுது. தேகத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடாதுனால தேகாதீதமாக அவர் இருக்கிறார். பராத்பரம் என்ற பிரம்மம் தேகாதீதம் து, அவர் தேகாதீதனாக இருப்பதனால் அவரை தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தரேன். எங்கும் இருப்பவர் தான் அவர். வந்து சர்வ வியாபயேத் பிரபு, அந்த பிரபு எங்கும் வியாபித்திருப்பவர் தான். பிரபுன்னா தன் வசத்தில் எல்லாம் வைத்திருக்கும் பேர் பிரபு. ஈஸ்வரனுக்கு பிரபுன்னு பேர். அவனுக்கு ஒரு ஸ்தானம், தத்திர ஸ்தோ, என்ன சொல்கிறாரு, நாசாகிரே துவா தசாங்குலம், மூக்கு நுனியிலிருந்து 12 அங்குலம், இல்லை உச்சந்தலையிலேருந்து 12 அங்குலம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். இந்த உபநிஷம் அப்படி சொல்லுது. இன்னும் நிறைய உபநிஷத்து வெவ்வேறு இடத்துல சொல்லலாம். உபநிஷத்துலேருந்து தான் இந்த அஷ்டாங்க யோகமும் ஆதார சக்கரங்கள் எல்லாமே வெளிப்பட்டுது. இன்னும் நிறைய உபநிஷத்தில் அதெல்லாம் சொல்லப்படுது, விரிவாகவே பேசப்பட்டுருது. அங்கே போனாலும் நமக்கு அத்வைதத்தை தாண்டி உள்ளே போயிடுவோமோங்கிற அச்சத்தில் நம்ம அதை விட்டுடுறோம். அது நேரம் கிடைக்கும்போது மற்ற உபநிஷத்தெல்லாம் முடித்த பிறகு அதையும் நாம் பார்ப்போம். இவ்வாறு பராத்பரம் கண்டுபிடிச்சிட்டோம். மனோ அபி அந்யத்ர நிக்ஷிப்தம் சக்ஷுஹு அந்யத்ர பாதிதம் ததாபிஹி யோகினாம் யோகோ ஹி அவிச்சின்னஹ பிரவர்த்ததே. இங்கே இந்த பிரம்மஞானி பிரம்மவித்து தன்னை சரீரத்துக்கு அடைப்பட்டவன் என்று, காலதேச வர்த்தத்துக்குள் பரிச்சின்னம் அல்ல என்று உணர்ந்து கொண்ட பிறகு அவனுடைய நிலையை சொல்கிறாங்க. அவனுடைய மனம் அந்யத்திர நிச்சித்தம், வெளி விஷயங்களிலே அது சென்றாலும் அல்லது சாஸ்திர விஷயத்திலே கூட அது பிரவர்த்தனம் செய்து கொண்டிருந்தாலும், நிச்சித்தம்னா சித்தம்னால பிரிந்திருக்கிறது, விச்சித்தம் தான் அமைதி அடையாது. நிச்சித்தமாகி பிரவருத்தி ரூபமாக செயல்பாட்டிலே மனம் சென்று கொண்டிருந்தாலும், சக்ஷூர் அந்யத்திர பாதிதம், வேறு விஷயத்திலே பதிந்து கொண்டிருந்தாலும், இப்போ நீங்கள் கூட இதை கவனிச்சிட்ருங்க, மனம் வந்து சாஸ்திரத்தில் பிரவருத்தி ஆகிட்டு இருக்குது, கண்கள் என்னுடைய கை கால் அசைவையும் பார்த்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ததாபி, அப்படி இருந்தும் கூட யோகினாம், எவன் ஒருவன் நிதித்தியாசனத்தில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டானோ அந்த யோகே அவன் அவிச்சின்ன பிரவர்த்ததே, துண்டுபட்டு வெளியே பிரவருத்தி ஆவதில்லை. அவன் மனம் எப்பொழுதும்
சாந்தமாக கலக்கமற்றிருக்கிறது என்று இங்கு சொல்லப்படுது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரம்மஞானி, பிரம்மவித்து, ஜீவன் முக்தன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, எல்லாரும் போல் அவன் மனசு எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி செய்து பேசுது. ஒருவேளை அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆரம்பத்தில் தொழிலில் இருந்தார். இப்போ அவர் பிரம்மவித்தானார். தன்னுடைய அசங்கம் அசலம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். ஆத்மா என்கின்ற நான், அந்த வஸ்து, அதன் மீது அநேக விதமான உணர்வுகள் தோன்றி மறையுது. அநேக விதமான எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன. தோன்றி மறைந்ததுனால அந்த ஆத்மா ஆகிய நான் அழுக்கடைவதில்லை. அழுக்கை என் கண் பார்த்தா கூட, அது என் மனம் கிரகித்து அழுக்கென்று சொன்னாலும் கூட என் ஆத்மா அழுக்காவதில்லை. சந்தனத்தை பார்த்ததுனால அது மனம் கவழுவதும் இல்லை. கத்தியை எடுத்து இந்த சரீரத்தை வெட்டினாலும் ஆத்மா வெட்டுப்படுவதில்லை. அப்படின்லாம் அவன் அசங்கம், கூட்டஸ்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இதன் மூலம் அவனுக்கு என்ன ஒரு உறுதி கிடைச்சிருக்குன்னா, நான் பாவி அல்ல, புண்ணியவானும் அல்ல, கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல. என்னுடைய சன்னிதானத்தில் காந்தத்தின் முன்னாடி இரும்பு அசைவது போல, சூரியனை முன்னாடி இருக்கின்ற பஞ்சு, இந்த லென்ஸ் என்று சொல்லக்கூடிய காந்தம், சூரிய காந்தம் என்ற கல் எப்படி அதை பொசுக்குது போல, சூரியன் அதை பொசுக்கலை, சூரியகாந்த கல் அது செய்து கொடுக்குது. அதுபோல் என்னுடைய சைதன்யத்தினுடைய சன்னிதானத்தில் என் அந்த கிரந்தங்கள் பிரவிற்த்தி ஆகின்றன. அந்த பிரவிற்த்திக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. சூரியன் கூட அதனுடைய சன்னிதானத்தில் எவ்வளோ பிரவிற்த்திகள் நடக்குது. மக்கள் பலவிதமான காரியங்கள் நடக்கிறார்கள். அதில் அதர்மமும் இருக்குது, தர்மமும் இருக்குது பார்க்கிறது. எதுவுமே சூரியனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சூரியன் முன்னிலை தான் இத்தனை நடக்குது. அதுபோல் ஆத்மாவின் முன்னிலையில், என் முன்னிலையில், என் கண்கள் எங்கே சென்றாலும், என்னுடைய மனம் எங்கு சென்றாலும் அது எனக்கு சம்பந்தம் இல்லை என்று அந்த அசங்கோகம் அவன் திருப்தி அடைஞ்சிட்டான். அதனால் அவன் பிரிபட்டு துண்டுபட்டு அவிச்சின்ன பிரவர்த்ததே, துண்டுபட்டு போவதில்லை. அவன் அகண்டமாக இருக்கிறான், துண்டுபடாமல் அபரிச்சின்னம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா ஒரு சைதன்யம், ஒரு அறிவு, ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்தில் அந்த பொருள் முழுவதும் நிரம்பிடுது. ஒரு கடுகை பார்த்தோம்னா கடுகாக அது இருக்குது. மலையை பார்த்ததுன்னா சைதன்யம் மலையாக இருக்குது. ஏன்னா மலை எங்கே இருக்குது? இப்போ சைதன்யத்தில் ஒரு எண்ணமாக தான் இருக்குது. அந்த எண்ணம் முழுக்க எது இருக்குது? சைதன்யம் தான் இருக்குது. இப்போ சைதன்யம் பரிச்சின்னமான மாதிரி தான் இருக்குது. கடுகளகாகவும், மலையளவாகவும், கடலளவாகவும், துஷ்டமாகவும், அதுக்கப்புறம் சுகமாகவும், எப்படியெல்லாம் அது மாறிட்டே இருந்தாலும் இந்த மாற்றங்கள்லாம் உபாதி நிமித்தம், உபாதி தர்மத்தினால், சைதன்யத்தில் இருக்கின்ற உபாதியினால் இருக்கின்ற மாற்றங்களை இந்த உபகீதத்தில் இல்லை. ஏன்னா தூய்மையாக இருக்கிறத நம்ம அறிகிறோம். இப்போ அவன் அன்வய வித்திரேகம் இந்த நியாயத்தைப்படி பார்க்குறான். அது இருந்தால் நான் இருப்பேனா, நான் இருந்தால் அது இருக்குமா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருக்கிறோமா அப்படின்னு. சேர்ந்தே இருந்தால் அது அன்வயம் பேர், பிரிந்து இருந்தோம்னா வித்திரேகம் பேர். இதில் யாரெல்லாம் பிரிந்து இருக்க முடியும், யார் பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு பாருங்கள். அன்வயம்னு தெரியுது. நான் இருக்கிறேன், என் சைதன்யம் இருக்கிறது, என் எண்ணங்கள் இருக்கின்றன. கடுகு எண்ணம், மலை எண்ணம், அணு எண்ணம், ஆகாய எண்ணம், எது ஒன்றா இருக்கலாம். ஆகாயம் மாதிரி விரிந்து இருக்கலாம், அணு மாதிரி சுருங்கி இருக்கலாம். இதெல்லாம் ரெண்டும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறது. நான் பார்க்குற அன்வயம். ஆனால் அது இருந்தால் நான் இருப்பேனா, அல்லது நான் இருந்தால் அது இருக்குமா அப்படின்னு விதிரேகம் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நான் இருந்தால்தான் இந்த கடுகு எண்ணமும், இது மாறுகின்றதெல்லாம் நான் இருந்தால் தான் இருக்குது. இந்த மாறுகின்றதெல்லாம் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன். ஏன்னா மாறுதை பார்க்குறவன். இது போன பிறகு நான் இருக்கிறேன், அது வரதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். கடுகுக்கு பிராக் அபாவம் இருக்குது, பிரத்வம்ச அபாவம் இருக்குது, அந்யோன்ய அபாவம் இருக்குது. கடுகு இருக்கும்போது மலை இருக்குதா? இல்லை. அப்போ அந்யோன்ய அபாவம் இருக்குது. கடுகுக்கு முன்னாடி ஒரு அபாவம் இருக்குது, கடுகு மறைஞ்ச பிறகு ஒரு அபாவம் இருக்கிறது. அது பிராக் அபாவம், பிரத்வம்சம். கடுகு இருக்கும்போது மலை இல்லாததுனால அப்போ அந்யோன்ய அபாவம் இருக்குது. அப்புறம் இதுக்கு அத்தியந்த அபாவமும் இருக்குது. எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறோம். அப்போ எத்தனை விதமான 4 அபாவங்களை தர்க்க ரீதியாக பார்க்குறோம். ஆனால் இதை அபாவங்களை பார்க்கின்ற நான் அபாவமானது உண்டா? நான் பாவரூபி இல்லையா? அதுதான் அந்த அன்வயம்.
இதெல்லாம் விதரேகம். அது இல்லாமல் நான் இருப்பேன், ஆனால் நான் இல்லாமல் அது இருக்காது. இதை நம்ம நிதித்தியாசனம் பண்ணி துன்ப காலங்களிலே மனம் நழுவும் போது இந்த மந்திரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயம் ரகசியத்திலும் ரகசியம் அப்படின்னு சொல்லுது. மங்களுக்குள் மங்களம் அப்படின்னு ஒரு பாராட்டம் சொல்லுது. ஏதத்து பரமம் குஹ்யம், ஏதத்து பரமம் சுபம், நாதஹ பரதரம் கிஞ்சித், நாதஹ பரதரம் சுபம். இந்த ஒன்றுதான் இந்த பராத்பரம், இந்த 12 அங்குலம் மூக்கு வெளியே இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்வபாவம், உன்னுடைய ஸ்வரூபம், இந்த சைதன்ய மாத்திரமானது அதுதான் எல்லார் உடம்புலையும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஞானத்தினால வெளிப்பட்டுடுச்சு. அது எல்லார்கிட்டையும் இருக்குது, எங்கும் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் மறைக்கப்பட்டிருக்குது. அதனால் அது குஹ்யம். ஏதத்து பரமம் குஹ்யம். ஆனால் அது எது ஒரு சின்ன சொல்லால், எந்த ஒரு சொல் அதை நீக்குகிறதோ, யயா அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு முண்டகத்தில் சொல்லுது. எந்த ஒரு அக்ஷரம் இந்த பிரம்மமானது அதிகம்யதே அறியப்பட்டதாகிறதோ அந்த சொல் அதுதான் பரவித்யா என்று சொல்லப்படுவதனால அதுதான் அதனால் கிடைப்பது பரமம் சுகம். இதற்கு வேறாக ரகசியமும் இல்லை, இதற்கு வேறாக மங்களமும் இல்லை அதுன்னு சொல்லுது. நான் அத்தக பரதரம் கிஞ்சித், நான் அத்தக பரதரம் சுபம். இதற்கு வேறாக ஏதொன்றும் இல்லை, இதற்கு வேறாக சுபம் என்பதும் இல்லை. இவ்வாறு சொல்லி சோதகோ போதகஸ்சைவ மோட்சதஸ்ச பரஹ ஸ்மிருதஹ இத்யேவம் த்ரிவிதோ ஞேயம் ஆச்சாரியஸ்து மஹீதலே. மஹீதலம் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். இந்த மஹீதலத்திலே, இந்த பூமியிலே ஆச்சாரியர்கள் 3 விதமாக இருக்கிறார்கள். த்ரிவிதோ ஆச்சாரியஸ்து, ஆச்சாரியர் இருக்கிறாண்டு ஞேய அறிந்து கொள்ளுங்கள். மஹிதலே இந்த பூமியில். இத்தியேவம் யார் அவர்கள்? சோதகோ போதகோ மோட்சதச்ச, மோட்சத அப்படின்னு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க யார் சொல்லும்பொழுது, இந்த பூ உலகில் ஆசிரியர் 3 வகை: சோதகர், போதகர், மோட்சதர். சோதகர் வழியை காட்டுவார், போதகர் அடைய வேண்டிய ஸ்தானம் வரை உடன் வருவார், மோட்சதர் பரதத்துவத்தை காட்டித்துவிட்டு மோட்சம் அளிப்பார் அப்படின்னு 3 வகையான ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. சில ஆச்சாரியர்கள் வழியை காட்டுறாங்க, இந்த பக்கம் போயிட்டுப்பா, இந்த உபநிஷத்தை படிச்சுக்க அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அதை பற்றி சொல்ல, தைத்திரிய உபநிஷத்தை படிங்க அப்படின்னு 12 வருஷமாக தியானம் பண்ணுறவங்ககிட்ட தைத்திரிய உபநிஷத்தை படிங்கிறார். அப்போது இவர் இத்தனை வருஷம் சொல்லி கொடுத்தது என்ன ஆச்சு? இப்போ தைத்திரிய உபநிஷத்தில் இன்னும் வேறு ஏதோ இருக்குதா? இல்லை அது படித்தா தான் இது கிடைக்குமா? இதைத்தான் அது சொல்லியிருக்காங்க, அவர் சொல்லலை. அப்படி அவர் காட்டி கொடுத்துட்டார். 12 வருஷமாக அவரே குருன்னு நினச்சி அவரே வழிகாட்டுவார், மோட்சம் தருவார், நித்யானந்த பரமானந்த சுகத்தை தருவார்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரே, அது எப்படி? அது மட்டும் கொஞ்சம் நிச்சயமாலும் நம்ம இவர் நிலைக்கு வர முடியாது. அப்போ அவர் சொல்லவும் மாட்டேங்கிறாரு, படிக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது படித்தா தான் கோர்ஸ் முடியும் போல் இருக்குது அப்படின்னு அது படிக்கிறதுக்கு வெளியே போய் தேடினார். அருணாச்சலர் கோயிலுக்கு சுற்றி அதெல்லாம் வந்து கிரிவலத்தில் ஏதோ ஒரு கடையில் அது விற்றுட்டு இருந்தாங்க. உயிர் கிடைச்சிது, தைத்திரியன்ற ஒரு புக்கு கிடைச்சிடுச்சு. அவங்களுக்கு புக்கை பற்றியோ எத்தனை சாசனம் இருக்குதோ வேதமோ எதுவுமே தெரியாது. இந்த ஒரு சப்தம் மட்டும் அவங்களுக்கு தெரியுது, தைத்திரியம்ங்கிற ஒரு சப்தம். அதை போய் இந்த புக்கு வாங்கி படிச்சுப்பாங்க. அந்த புக்கு திட்னோன்னு இருக்குது, ஒரே மந்திரமாக இருக்குது. அதுக்கு புரியாத பாஷையில் அது நிறைய சொல்லிகிட்டு இருக்குது. என்னடா இது படித்தாதான் அவன் மோட்சங்கிறான், அது படித்து முடிச்சிட்டோம் மோட்சம் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு. அப்போ அந்த ஆச்சாரியார் காட்டி கொடுத்தார், இதை போய் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அவர் சோதகோ தர்ஷயேன் மார்க்கம். சோதகர்
மார்க்கத்தை காட்டி கொடுக்குறார். போதக ஸ்தானம் ஆச்சரேத், அது அடையும் வரை கூட இருக்கிறாராம். அது கூட வந்துடுறார். அதுக்கு முன்னாடி அவர் போயிடுறார். கூட இருந்து தைத்திரியத்தை விளக்கி கொடுத்துட்டே இருக்கிறார். மோட்சஸ்து பரம் தத்துவம். அப்போது மோட்சத்தை தரக்கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் அகந்தை தான். அவர் இந்த குரு உபதேசத்தினால கடைசி மோட்சம் வரைக்கும் இருக்கிறார். அப்போ உங்கள் குரு எங்கே இருக்கிறாரு? நீ தான் உனக்கு குரு. அவன்தான் அத்தனையும் அறிந்தவனாகிறார். காட்டியவர், அறிவித்தவர், அறிந்து கொண்டவர் தான் அவர். அகங்காரம் தான். அப்போ உன்னிடம் ஒரு அகங்காரம் இருக்கிறது, அதுதான் இப்பொழுது மோட்சம் வரை கடைசி வரைக்கும் இருக்குது. உன்னையும் குருஸ்தானத்துக்கு கொண்டு போயிடுது. மற்றவங்க யாரும் அப்படி சொல்கிறது இல்லை. இது அப்படி இருக்குதுன்னு சுவாமி தான் நான் சொல்கிறேன். ஆனால் மற்ற ஆச்சாரியர்கள் இது எப்படி சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இதை அறிந்தவன் பரம்பொருளை அறிகிறான் அப்படின்னு அது முடிஞ்சுது. சரிங்க. இப்போ சில மந்திரங்களை சொல்கிறேன், அதை நீங்கள் கூட கேட்டுகிட்டே வாங்க. நீங்களும் கூட சொல்லுங்கள். அப்ராணோ அகம், அகாயோ அகம், அனங்கோ அஸ்மி, அபயோ அஸ்மி, சமஸ்த சாட்சி, சர்வாத்மா, சர்வபூத குஹாசய, சர்வேந்திரிய குணாபாச, சர்வேந்திரிய விவர்ஜிதः. இப்போ அந்த மோட்ச நிலையை அழகாக சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த மந்திரத்தை மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம், நிதித்தியாசனம் பண்ணலாம். அச்சிதோ அகம், இது நம்ம சொல்லலைல்ல. அச்சிதோ அகம், அச்சிந்தியோ அகம், அதர்க்கியோ அகம், அஜோ அகம் அஸ்மி. அப்புறம் தான் அப்புறம் இப்போ நான் சொல்கிறது, நான் இப்படிப்பட்ட உண்மையை அறிந்து கொண்ட நான் அச்சிதோ அழிவற்றவன். சித அப்படின்னா அழியாது, அச்சிதோனா அழிவற்றவன். நமக்கு இருக்கிற பயமே அழிவு தான். அழிவு தான் நமக்கு பயம் தரும். சரீரம் அழிஞ்சிடும். சரீரம் இருக்கும், ஆனால் அழகு அழிஞ்சிடும். வீடு அழிஞ்சிடும், பொருள் அழிஞ்சிடும், வாகனமும் டேமேஜ் ஆகிட்டே அழிஞ்சிட்டே போகுது. உறவுகளும் ஒன்று ஒன்றா செத்து போகிறாங்க, உணவுகளும் பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம எப்போவுமே நம்ம கண் முன்னாடி பார்க்குறது நிலை இல்லாமல் தான் பார்த்துட்டு. ஏதாவது ஒன்று நிலையாக இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் 40 வயசு வரைக்கும் வாழ்ந்தான், 50 வரைக்கும் வாழ்ந்ததுதான். நிலையான எதுன்னு அவன்கிட்ட இது வரைக்கும் அவன் பார்த்தான்னா, கொஞ்ச காலம் இருந்துட்டு போனது தான் ஏராளமாக இருக்குது. தவிர அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒன்று கூட இல்லை. மனைவி கூட நடுவில் வந்தவங்க தான். அம்மா நடுவில் முதல்ல வந்தாங்க, அண்ணன் நடுவில் காணோம். பால்ய நண்பர்கள் கூட இறந்து போயிடுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க, பகைவர்களோடு ஆகிடுறாங்க. இப்போ எல்லாமே நஸ்வரமாகுது, அழிந்து போவதாக இருக்குது. நான் அத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அழிஞ்சதே இல்லை. அகம் அச்சிதோ அச்சிந்தியோ, எண்ணங்களெல்லாம் என்கிட்ட வந்து போதே தவிர நான் எண்ணங்கள் அற்றவன். எண்ணங்கள் இருந்தால்தான் நான் இருப்பேன்னு சொன்னால் தெத்து போயிடுவாங்க நிறைய பேர். அமைதியாக இருந்துட்டா அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. ஏதாவது பரபரம் வேலையில் போயிடுவாங்க, செல்ஃபோனை நோண்டுவாங்க, புத்தகம் படிப்பாங்க, வெளியே வந்து ஏதாவது பார்ப்பாங்க. அவங்களுக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். எண்ணங்கள் இல்லைன்னா அது மூர்ச்சை ஆகிட்டா மாதிரியும், மரணம் அடைந்தா மாதிரியும், நோய்வாய்ப்பட்ட மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் எண்ணங்களே இல்லாமலும் இருப்பவன். அதுதான் என்னுடைய ஸ்திதி. அச்சிந்தியோ அகம். இன்னொரு விதத்தில் சொன்னால் என்னை நினைத்து பார்க்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்னை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் சிந்தனை அல்லன்னு தான் நான் சொல்லணும் தவிர சிந்தனையெல்லாம் நான் பெறப்படாதவன்ற வேறு மந்திர அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கூடாது. அச்சிந்தியம்ங்கிற அர்த்தம் வேறு இடத்துல வேறு மாதிரி. இந்த இடத்துல
நான் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவன், சிந்தனைக்கு ஆதாரமானவன். அகம் அதர்க்கியோ, என்னிடம் தர்க்கங்கள் இல்லை. இது சரியா அது சரியா, இது நல்லதா அது நல்லதாங்கிற இந்த தர்க்கங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த தர்க்கங்கள்லாம் சரீரத்தை சரி பண்ணுறதுக்கும் மனதை சரி பண்ணவும் உறவுகளை சரி பண்ணவும் நான் எனது என்ற இரண்டையும் அகங்கார மமகாரத்தை சரி செய்வதற்கு மட்டும்தான் தர்க்கம் தேவைப்படும். இந்த அகங்காரத்தை நிரூபிக்கணுங்கிறது தர்க்கம் பண்ணுறோம். இது எனது தாங்கிற மமகாரத்தை நிரூபிக்கிறதுக்கு தர்க்கம் பண்ணுறோம். பத்திரத்தை கொண்டு போயிட்டு வில்லங்கத்தை காமிச்சு இது இல்லை இது இல்லைன்னு தர்க்கம் தான் நடக்குது. இந்த நான் அதர்க்கம், நான் இந்த அகங்கார மமகாரம் இல்லாதனால அச்சிந்தியோ அதர்க்கம் அதர்கியோ. அகம் அஜோ, நான் மறுபடியும் பிறக்க போகிறதில்லை. எதுக்கு நான் பிறக்கணும்? நான் தான் இருக்கிறேனே, சரீரம் தான் நான் பிறக்க போகுது. சரீரமே நான் இல்லைன்னு ஆன பிறகு நான் பிறப்பதில்லை. இதெல்லாம் நமக்கு நிதித்தியாசனம் செய்வதற்கும் ஒரு மந்திரமாக சொல்லி நம்மையே அர்ச்சிக்கிறது தான். அர்ச்சித்திருந்தாரே அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்லியிருக்கிறார். தன்னையே தான் அர்ச்சித்திருந்தாரே, அவனே அர்ச்சனை பண்ணிக்கிறானா. இப்படி இதுக்கு மேலே வேறு அர்ச்சனை இருக்குது. கடவுளை தான் இப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அஸ்மி அகம் அப்ராணோ, நான் பிராணன் அல்ல. இந்த பிராணங்கிறது என்னன்னா சுவாசங்கிற சரீரமும் எடுத்துக்கலாம். இந்திரியங்களுக்கு பிராணன்னு பேர். இந்திரியங்களெல்லாம் பிராணனால் தான் இருக்குது. ஏன்னா பிராணன் சென்றவுடனே இந்திரியங்களெல்லாம் கதறி அழுது. ஒரு உபநிஷத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ பிராணன் போன உடனே அழுது. அல்ல, இந்த பிராணனும் போயிடுச்சுன்னா நான் இல்லாமல் போயிடுவேன்ல. இந்திரியங்கள் போயிடுச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். மனம் போனால் இருக்கும். நான் அப்பிராணன், நான் பிராணி அல்ல, செத்து பிழைக்கிற பிராணி அல்ல. அகம் அகாயோ, எனக்கு காயம் கிடையாது, எனக்கு சரீரம் கிடையாது. சத்தியலோகத்துக்கு போனால் கூட மோட்சங்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு சரீரம் கொடுப்பாங்க. அங்கேயும் சரீர தொல்லை உண்டு. சரீரம் இருந்ததுன்னா முன்பக்கம் தான் பார்க்கணும், பின்பக்கம் பார்க்க முடியாது. அப்போ ரியர் வியூ மிரர் மாதிரி சரீரம் இருந்தால் நீங்கள் திரும்பி தான் பார்க்கணும். அங்கே போனாலும் இதே தானே. நாலா பக்கம் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மா மாதிரி 4 தலை இருந்தாலும் மேலே பார்க்க முடியாது. அப்போ நாளை இப்படி திருப்பி பார்க்கணும். சரீரமே தொல்லை தான். சரீரம் ஒன்று எங்கும் இருப்பதை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு சரீரம் அளவு தான் கிடைக்கும். சரீரம் எவ்வளோ உணர்வு தருமோ அந்த உணர்வு தான் கிடைக்கும். சரீரம் தாண்டிய உணர்வு ஒன்று இருந்தால் அது உனக்கு கிடைக்காது. சரீரம் தாண்டிய ஒரு உணர்வு இருந்ததுன்னா கட்டாயம் இருக்குது, அது நீ தான். சரீரம் தாண்டிய உணர்வை சரீரத்தின் மேலே நீ அறியன்னு போனால் சரீர அளவு தான் வந்துடும். ஆனால் நம்ம ஆனந்தத்தை, இந்த பிரம்ம நிலையை, விதேக முக்தியை இந்த தேகத்தில் நம்ம அனுபவிக்க முடியும்னு நினைக்காதீங்க. அந்த விதேக முக்தி அனுபவத்தை மறுபடியும் தேகம்தான் உனக்கு கொடுக்கணும். அதனால் உனக்கு விதேகத்தை விதேகத்தில் இருந்து பாருங்கள். அகாயோ, எனக்கு சத்தியலோகத்தில் கொடுக்குற உயர்ந்த ஸ்தானமாகிய இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு உடம்பு, தேஜஸ், அவங்களுக்கு ஒளி ரூபமான உடம்புன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அகம் அனங்கோ, எனக்கு அங்கங்கள் கிடையாது. அனங்கம்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு உறுப்புகள் கிடையாது. மன்மதனுக்கு அனங்கன்னு பேர். அவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். அதனால் அவர் அனங்கன். நான் அது மாதிரி அனங்கன். அனங்கோ அஸ்மி அபயோ, எனக்கு பயம் என்பது இல்லை. இரண்டாவது இருந்தால் தானே பயம். பயப்படுறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். எனக்கு வேறான பொருள் தான் எனக்கு பயப்படும்போது நானே என்ன எப்படி பயந்துக்குவேன். சில பேர் தன்னைத்தானே பயந்துக்குவாங்க. அது காரணம் சரீரத்தை பார்த்து பயந்துக்கிறாங்க. ஏன்னா நான் வேறு, சரீரம் வேறு இல்லை. சரீரம் இப்படி ஆகிப்போச்சே, நெருப்பில் எரிஞ்சு அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு நாள் கண்ணாடி கொண்டு வாங்கும்போது ஐயோன்னு பயந்துடுவாங்க, இது நானான்னு. அப்போ கூட சரீரம் என்ற ரெண்டாவதுலேருந்து தான் பயம் வருது. பிரம்மமாக இருக்கின்றவனுக்கு ரெண்டாவது எதுவும் இல்லாத போது, ரெண்டாவது எல்லாமே கற்பிதம், என்ன கற்பனா ரூபம்னா என் கற்பனை எப்படி பயம் இருத்தோம். நானே ஒரு கற்பனையில் சிங்கத்தை பார்த்து நானே பயப்படுவேனா? பயப்பட மாட்டேன். அப்புறம் அனைத்தையும் நான் உற்பத்தி பண்ண முடியுது பாருங்க கற்பனையினால். அப்போ நான் யார்? கற்பக விருட்சம். நான் கற்பக விருட்சம் ஆயிடுறேன். அப்புறம் வேறு என்ன பண்ணுறேன்? நான் நந்தினி பசு ஆயிடுறேன். எல்லாமே அதுதான் நந்தினி பசுங்கிறதோ கற்பக விருட்சங்கிறதோ பிரம்ம நிலையை தான் சொல்கிறாங்க. எத்தனையோ ஒன்று சங்கல்பத்தில் உண்டாக்கக்கூடியது. சமஸ்த சாட்சி, அனைத்தையும் நான்
பார்ப்பவனாக இருக்கிறேன். என் முன்னில் நடக்குது. அனைத்துமே என்ன, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஜீவன் முக்தனாக இருக்கிறதுனால என் முன்னிலையில் நான் என்னுடைய மன உணர்வுகளுக்கு சாட்சி, என் அறிவுகளுக்கு சாட்சி, என் செய்கைகளுக்கு நான் சாட்சி. நான் செய்வதை நான் பார்க்கிறேன். என் மனம் நழுவுவதும் மறுபடியும் திருந்துவதையும் நான் பார்க்கிறேன். என் எண்ணங்கள் மாறி புது புதுதாக அறிந்து கொள்வதையும் அறியாமை விலகுவதையும் பார்க்கிறேன். என்னுடைய அறிவு அறியாமை, உணர்வு உணர்வின்மை, செயல் செயலின்மை, இந்த அத்தனையுமே நான் பார்ப்பவனாக இருப்பதனால இந்த இந்த மந்திரத்தை நமக்கு நாம் தான் பயன்படுத்தணும். சர்வத சமஸ்த சாட்சி, சர்வாத்மா சர்வபூத குகாஜய, எல்லா சர்வபூதத்திலும் எல்லா உயிரினங்களிலும் சர்வ ஆத்மாவாக நான் தான் மறைந்திருக்கிறேன். அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியுது. அந்த சைதன்யம் நான் தான். இந்த மந்திரம் பகவத்கீதையிலும் சொல்கிறார், வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. சர்வேந்திரிய குணாபாச சர்வேந்திரிய விவர்ஜிச, எல்லா இந்திரியங்களுக்கும் குணங்களுக்கு உணர்வூட்டுகிறேன். ஆபாச குணாபாச, ஆனால் ஒரு குணமும் என்னிடம் இல்லை. சர்வகுண விவர்ஜித சர்வேந்திரிய விவர்ஜித குண, இப்போ இந்திரியங்களுக்குள்ளும் நான் தான் இருக்கிறேன், ஆனால் என்னில் இந்திரியங்கள் இல்லை. மண் சொல்லுது, எல்லா பானைகளிலும் நான் இருக்கிறேன், எல்லா பானைகளும் என்னில் இருக்கின்றன, ஆனால் பானை என்பதே என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த அர்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது பானையுடைய தன்மையை பற்றி நம்ம புரிஞ்சிடும். மேலும் படிக்கலாம். ஸ்தானத்ரய அதீதோ அகம் சர்வ அனுக்கிராக அஸ்மி அகம் சச்சிதானந்த பூர்ணாத்மா சர்வ பிரேமாஸ்பதோ அஸ்மி அகம் சச்சிதானந்த மாத்ரோ அகம் ஸ்வப்ரபாக சோ அஸ்மி சித்கனஹ சத்வஸ்வரூப சின்மாத்திர சித்த சர்வாத்மகோ ஹி அகம் சர்வாதிஷ்டான சத்மாத்திர ஸ்வாத்ம பந்தஹரோ அஸ்மி அகம் சர்வ அக்ராசோ அஸ்மி அகம் சர்வத்ரஷ்டா சர்வ அனுபூரகம் ஏவம் யோ வேத தத்வேன சஹ வை புருஷ உச்சதே இது உபனிஷத்து. இவ்வாறு இந்த உபனிஷம் நிறைவு பெறுகிறது. இது நம்ம என்ன சொல்லுதுங்கிறது உரையை பார்ப்போம். ஜாக்கிரதம், ஸ்வப்னம், சுஷுப்தி என்ற 3 நிலையும் கடந்தவன். ஸ்தானத்ரய கதீதோ அகம். ஸ்தானத்ரயம்னா 3 ஸ்தானங்கள். அந்த ஜாக்கிரம், ஸ்வப்னம், நனவு, கனவு, உறக்கம் என்பது கடந்தவன். அதீதம், அனைத்திற்கும் அருள் புரியும் சச்சிதானந்த பூர்ணாத்மா அப்படின்னு சொல்கிறார். எப்படி நம்மளை சொல்லிக்கிறார் பாருங்க. சச்சிதானந்த பூர்ணாத்மா சர்வ பிரேமாஸ்பதோ அஸ்மி அகம். பிரேமாஸ்பதம், அனைத்தின் மீதும் நான் அன்பு காட்டுகிறவனாக இருக்கிறேன். எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எல்லோருடைய பிரீதிக்கும் இடமான சச்சிதானந்தனாகவும் சயம் பிரகாசனாகவும் கெட்டியான ஞான வடிவனாகவும். இது சத்கண அப்படின்னு வருது. சித்கண, ஸ்வப்பிரகாசோ அஸ்மி சித்கண அப்படிங்கிறத கெட்டியானங்கிறார். கணங்கிறத கெட்டி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு. கெட்டியான ஞான வடிவம், கெட்டியான ஞான வடிவங்கிறார். அது ஞான திரட்சி அப்படின்னு சொல்லலாம். நம்ம உங்கள் பிரஜான கணம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சித்கணம் அப்படிங்கிறார். சித்கணம்னா என்ன அர்த்தம்? சிதறி போகிறது இல்லையா, அது சிதறுண்ட அறிவு. இப்போ நம்மளுடைய அறிவு சிதறிய அறிவாக தான் இருக்குது. எப்போவுமே சிதறிட்டு தான் இருக்குது.
ஆனால் ஒரு பிடியில் நிற்கணும். சிதறாமல் ஒரு பிடி தான் சித்கணம். அப்போ எப்படி இருப்பீங்க? விஷய அறிவு இல்லாமல் அறிவு மாத்திரமாக இருப்பீங்க. அதை வந்து சித்கணம்ங்கிறார். அதனால் கெட்டியான அறிவுன்னு எடுத்துக்கூடாது. அவருக்கு அந்த மொழி கணங்கிறத அவர் அப்படி மொழிபெயர்ச்சிருக்கிறார். நான் சித் மாத்திரமாகவும் சர்வாத்ம சித்தி எய்தியவனாகவும் உள்ளவன் நான். எல்லா உடம்பிலும் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன். நான் சத்தும் நானே, சித்தும் நானே. இந்த உடம்பில் உடம்பாக சத்தாகவும் சித்தாக உள்ளமாகவும் ஆனந்தமாக என்னுடைய ஆனந்தமய கோஷத்தில் இந்த ஞான நிலையிலே நான் சச்சிதானந்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று இதேதான் எல்லா உடம்பிலும் இருக்கிறேன். சர்வாத்ம சித்தி எய்தியவனாகவும் அனைத்திற்கும் ஆதாரமாயும் ஆத்மாவின் தலைகளை கலைபவனாகவும் சர்வாத்ம பந்த ஹரோ அப்படின்னு வருது. அதைத்தான் அவர் அனைத்து ஆத்மாவின் தலைகளை பந்த ஹரோ ஹரோன்னு அறிப்பவனாகவும் அஸ்மிஹம் இருக்கிறேன். அனைத்தையும் விரும்புபவனாகவும் அனைத்தையும் காண்பவனாகவும் அனைத்தையும் அனுபவிப்பவனாகவும் இருப்பவன் நான். சர்வ கிராசோ அகம் அஸ்மி சர்வ திரஷ்டா சர்வ அனுபூரகம். அனைத்தையும் நான் தான் பார்க்கிறேன், அனைத்தையும் நான் தான் அனுபவிக்கிறேன், அனைத்தையும் சுகமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். என்று இவ்வாறு எவன் உள்ளபடி அறிகிறானோ ஏவம் யோ வேத தத்வேன உள்ளபடி தத்வேன சவை புருஷ உச்சதே அவனே புருஷன் என்று உபனிஷத்துகளின் கூற்று. இதி உபனிஷத்து இது உபனிஷத்து 2 முறை இந்த பிரம்ம வித்யோபனிஷத்து நிறைவு செய்கிறது.